ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி அன்பில்லம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசி வச்சு முறுமுறுன்னு முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசி உங்ககிட்ட காட்டலான்னு நினச்சி அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வந்து கிரைண்டரில் போட்டாங்க. சரி, அது இருக்கட்டுங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு, பொட்டுக்கடல, ஓமங்க, வரமிளகாயை வந்து நல்லா மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ மாவோடு நம்ம போட்டு ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் மாவு ஆட்டுறோம் இல்லைங்களா, அதோடையே நல்லா போட்டு ஆட்டிக்கலாம். தேவையான உப்பையும் மாவுலையே போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணுங்க. சந்தனம் மாதிரி ஆட்டி எடுத்தால் தான் முறுக்கு நல்லா வரும், உதிராத. ஆட்டி எடுத்துட்ட மாவோட ஓமம், வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க. கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து நுணுக்கி வச்ச நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவோடு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பதம் வர மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பிசையும் போது ஆயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய், டால்டா எதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டுட்டேங்க. ஆயில் போட்டு நல்லா பதம் வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் சூப்பராக இருக்குங்க முறுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்பில்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு நம்ம விறகடுப்பில் தான் இன்றைக்கி சுட போகிறோம். அடுப்பில் பற்ற வச்சு ரெடியாக இருக்குது. மாவு பேஞ்சது எடுத்துகிட்டு போய் நம்ம சுடலாங்க. சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம எவ்வளோ சாஃப்டாக பெயரமோ நல்லா பாருங்கள். மாவு பெய்யும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் ஃபஸ்ட்டு பயந்தேங்க, முறுக்கு பளபளன்னு போயிடுமா என்னன்ட்டு. ஆனால் சுட்டு பார்த்தது சூப்பராக இருந்ததுங்க முறுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பெய்யுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆயில் போட்டிருக்கேங்க. நான் நல்லா ஆயில் போட்டு பிசைஞ்சிருக்கேன். ஆயில் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றி பிசைஞ்சிக்கணுங்க. முறுக்கு உலக்கில் லைட்டாக சுற்றிலையும் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி உள்ள எண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டிங்களா முறுக்கு புளியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். மாவு நல்லா பதமாக வந்துருச்சு பாருங்கள். முறுக்கு புளியறதுக்கு வருது பாருங்கள், எப்படி வருதுன்னு. நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். கரெக்டாக அழகாக வருது பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்பில்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக வருது பாருங்கள் முறுக்கு. நான் ஃபஸ்ட்டு பயந்தேங்க, முறுக்கு நல்லா வராத என்னமோன்ட்டு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். முறுக்கு கையில் தொட்டதையும் பளபளன்னு